ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல ரேட் ரெடக்ஷன் இருக்கு. ஸோ சில குட்ஸ் எல்லாம் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ரேட் வந்து ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ஹையர் ரேட் ஆஃப் டேக்ஸ்லேருந்து ஒரு லோவர் ரேட் ஆஃப் டேக்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணுமான்னு கேட்டால் ரிவர்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா அது உங்களோட எலிஜிபிள் ஐடிசி தான். உங்கள் சப்ளையரும் அதுக்கான டேக்ஸை கட்டியிருப்பார், நீங்களும் அதை கிளைம் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி தான் அந்த குட்ஸை சேல் பண்ண போகிறீங்க. ஒன்லி ரேட் ஆஃப் டேக்ஸ் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் டேக்ஸை ரிவர்ஸ் பண்ண தேவையில்லை. அந்த ஐடிசியை நீங்கள் ஃப்யூச்சர் அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டியில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, இப்போ இதே ஒரு குட்ஸ் வந்து எக்ஸாம் சப்ளை ஆகிடுச்சு, எக்ஸாம்டட் குட்ஸாக மாறிவிட்டது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னைக்கு டேட்டில் எக்ஸாம் குட்ஸாக மாறுதோ அன்னைக்கு டேட்லேருந்து நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு எக்ஸாம் சப்ளைக்கு ஐடிசி எலிஜிபிள் கிடையாது. ஸோ அப்போ அன்னைக்கு டேட்டில் இருந்த ஸ்டாக்கை தான் நீங்கள் அடுத்த நாள் சேல் பண்ணுவீங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஐடிசி ஆன் ஸ்டாக் இன் ஹேண்ட், அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஐடிசியை கண்டிப்பாக நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் ப்ரோடேட்டா பேசிஸில் ரிவர்ஸ் பண்ணணும். இது ஒன்றும் ஒரு புது மெத்தட் கிடையாது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஒரு குட்ஸ் எக்ஸாம்ட் ஆனப்போ இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம். ரெகுலர் டு காம்போசிஷன் கன்வெர்ட் ஆகும்போதும் அதே மெத்தட் தான். ஸோ எப்படி நீங்கள் 60 நாளைக்குள்ளே ஐடிசி 03 பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் என்னைக்கு டேட்டில் எக்ஸாம்ட் ஆச்சோ அதுலேருந்து 60 டேஸ்க்குள்ளே ஐடிசி 03ல் நீங்கள் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு எந்த லாஸ் இருக்காது. ஏன்னா ஐடிசிக்கும் லாஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதிகபட்ச லாஸஸ் என்ன வரும், ஒரு குட்ஸ் எக்ஸாம்ட் ஆகிறதுனால என்ன லாஸ் வரும்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பே பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் டைரக்ட் பர்ச்சேஸுக்கு இனிமேல் டேக்ஸ் வரப்போகிறது இல்லை. ஸோ அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்ட்டுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க, ஸ்டேஷ்னரி வாங்குறீங்க ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்கன்னா அது கிளைம் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம் சப்ளைக்கு என்ன அப்ளிகபிள் ஆகுமோ அது எல்லாம் உங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ அதை லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.